செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்தீரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட எல்லா பலவீனம் பேரம் பெற்று சுகவீனம் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. எல்லா பலவீனம் பேரம் பெற்று சுகவீனம் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. புது அற்புதம் செய்வாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாழ்வு தரும் உணவுக்கு உங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியோடு கூட அழைக்கிறதுல மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். இன்றைய வசனம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 to 25 முடிய. பின்பு ஏறக்குரிய 45 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய சுக்கி கிசூனுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அவனுடைய சந்ததியில் தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழுப்பினார். இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல. இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். நாம் எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு தரும் உணவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே எதிர்காலங்களை ஆசீர்வதித்து அநேகருடைய திருமண வாசலை நீர் திறக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணமான வாலிப பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பத்தை திறந்து ஆண்டவரே பிள்ளை தாட்சியாய் பாக்கியத்தை தந்து அவர்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தந்து சபையில அவர்கள் வரும்போது மகிழ்ச்சியோடு கூட தேவனை ஆராதிக்க துதிக்க நன்றி சொல்ல ஆண்டவரே இதே சபையில சுவாமி அநேக திருமணங்கள் நடக்கவும், ஆண்டவரே பிள்ளைக்கு ஆண்டவரே பேர் வைக்கிற விழா நடக்கவும் கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு கொடா கொடி நன்றி. எங்களோடு கூட சேர்ந்து வேதத்தை வாசித்த கேட்ட ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you.